ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது நோன்பு வச்சுருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கோல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான். வாங்க இப்போ நம்ம ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஃப்ளோர் லேம்ப்பு. எனக்கு இந்த ஃப்ளோர் லேம்ப்பு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் இது மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரேட் ரொம்பவே ரீசனபிளாக இருந்ததுனால இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம இந்த ஃப்ளோர் லேம்ப்பு டிவிக்கு பக்கத்தில், அதுவும் இல்லாமல் பெட்ரூமில் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் இதில் சின்ன சின்ன மணி பிளான்ட்ஸ், சின்ன சின்ன குட்டி குட்டி பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நல்லாவே ஸ்டடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு அவ்வளோவா அழகாக இருக்குது. என்னுடைய வீடு எல்லோ தீமில் இருக்கிறதுனால நான் எல்லோ தீமாக வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சைடில் இதனுடைய ரேட் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வார்ம் லைட்டில் இருக்கணும் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைட்டில் கண்டிப்பாக இருக்கலாம். நான் டெய்லி கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக இந்த வார்ம் லைட்டில் இருப்பேன். ஸோ அதனாலே இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது 3 டயர் ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் அப்படி இல்லைனா ஒரிஜினல் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 4 டயர் ரேக்கு. இதில் நம்ம ஆனியன், அப்புறம் பொட்டேட்டோ, இது எல்லாமே நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இது நல்லா ஸ்டடியாகவும் கீழே வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே வேணாலுமே நகர்த்தி வச்சுக்கலாம். இதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால வெங்காயம், தக்காளி இது மாதிரியெல்லாம் போட்டு வச்சுங்க அப்படின்னா எதுவுமே கெட்டு போகாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ரீசனபிள் ப்ரைஸில் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிராஸ் மேட்டு. இது வீடியோக்காக தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இது ரொம்ப நாளாக ஆட் டு கட்டில் போட்டு வச்சுருந்த ப்ராடக்ட் இது. இது நல்லா ஒரு சூப்பரான க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. கீழே மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வீடியோ பிடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அழகாக நம்ம கிச்சனில் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய லிவிங் ரூமில் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா சூப்பரான ரீசனபிள் ப்ரைஸில் நான் ஷாப்ஸியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரியல் கிராஸ் மாதிரியே இருக்குது. இது மீட்டர் கணக்குலையும் வருது. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக. வாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது குட்டியாக இருக்குது. ஆனால் இதனுடைய வேலை ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா அப்படியே மடித்து நம்ம வச்சுடுவோம். ஸோ அந்த மாதிரி மடித்து வைக்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டூல்ஸை வச்சு நம்ம அழகாக அதை நம்ம சீல் பண்ணிக்கலாம். சீலிங் மிஷின் தேடணுன்ற அவசியமே கிடையாது. நான் ஒரு முறையும் வெளியே கொடுத்து சீல் பண்ணி கொண்டு வருவேன் ஹஸ்பண்ட் கடையில். ஸோ இப்போ இதை வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே அழகாக சீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சைடில் இந்த மாதிரி ஒரு சின்ன ரேப் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட்டில் இது செட் ஆகிக்கும். நம்ம எங்கே வேணாலுமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே சீலிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு மினி விலாகில் இது எப்படி சீலிங் ஆகுது அப்படியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்குது. எல்லாருமே இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. இது 4 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. கோல்டன் ஸ்பூன். இது பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு கோல்டன் கலரில் கொடுத்துருக்கிறதுனால
கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒன்று ஒரு வெரைட்டியில் கொடுத்துருக்கிறதுனால ஹார்ட் ஷேப், ஃப்ளார்ட் ஷேப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் வந்து ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஹேண்டில் வந்து நல்லா நீளமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட்டு. ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம யூனிக்காக வாங்குவோம். ஸோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நமக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். டேமேஜ் ஆகாமல் எந்த ஒரு ரிட்டர்ன் பாலிசியும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக ப்ராடக்ட் வந்துருச்சு அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஒரு ஹேங்கிங் தான். வெல்கம் டு அவர் ஹோம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங். இந்த ஹேங்கிங் நம்ம எங்கே வேணாலுமே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னுடைய லிவிங் ரூமில் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் சாப்பிங் போர்டு. இது வந்து இப்போ எல்லா இதுலேயுமே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நானும் அதே மாதிரி நல்லா பெருசாக இருக்கணும், என்னுடைய கவுண்டர் டாப்புக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கணும்னு சொல்லி தான் வாங்கினேன். இது வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலுமே எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமல் நல்லாவே இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே இருக்குது. என்னுடைய கவுண்டர் டாப்புக்கு நல்லா ஆப்டாக வந்து இது செட் ஆகிடுச்சு. நம்ம இது கட்டிங் போர்டாக மட்டும் யூஸ் பண்ணாமல் இது வந்து நம்ம சப்பாத்தி திரட்டுறதுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபுளாக இருக்குது. நம்ம கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஆடாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும். சைடில் வந்து இந்த மாதிரி நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. கட்டிங் பண்ணும்போதும் நல்லாவே இருக்குது. எந்த சவுண்டுமே இல்லாமல் நல்லா சூப்பராக கட்டிங் பண்ணிடலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கவர்னு வாங்கி போடுவோம். ஸோ அது வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தரமான பொருட்கள் நீங்கள் வாங்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜு கவர். மேலே ஃப்ரிட்ஜு கவர் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து சின்ன அழகான பேக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து 1 இயராக ஒன்று தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போது இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஷாப்ஸியில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். சைடில் வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நம்ம எது வேணாலுமே இதில் வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஹேண்டலுக்காக சின்னதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜ் ஹேண்டலுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடுற மாதிரி மேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலுமே ரொம்பவே நல்லா இருக்குது. இதனுடைய ரேட் வந்து ரொம்பவே ரீசனபுளாக இருக்குது. சைடில் கொடுத்துருக்கேன் இதனுடைய ரேட்டு. இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஸ்டடியாகவும் சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாத்ரூமில் நிறைய ஸ்டாண்டு வந்து வச்சுருப்போம். ஸோ அது துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு அயனில் செஞ்ச ஸ்டாண்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து துருவும் பிடிக்கல. இது வந்து நல்லா ஸ்டடியாக இருக்குது. அதுவும் சூப்பராகவே இருக்குது. நிறைய பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 2 வந்து அதசிவ் ஹுக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெயிட் தாங்குற மாதிரி கொடுத்துருக்கிறதுனால எனக்கு நல்லாவே வெயிட் தாங்குது. நான் வந்து மினி விலாகில் உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்லா ஸ்டடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற இந்த ஸ்டாண்டுக்கு சைடில் இதனுடைய ரேட் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா உட்டன் அஞ்சரை பெட்டி. இது வந்து கிளாஸ் மேலே கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நமக்கு எது வேணும்னாலுமே இதை வச்சுக்கலாம். நான் ஸ்பைசஸ் தான் வச்சுருக்கேன்.
பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு எந்த மாதிரி வேணாலுமே நட்ஸ் போட்டு கூட வச்சுக்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி மணி பேங்க்கை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து மணி சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ ₹1 ₹2 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சாலே போதும், அது எங்கேயோ போய் சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி இது வந்து உண்டியல் சூப்பராகவே இருக்குது. இதுக்கு சின்ன லாக் கொடுத்துருக்காங்க. அந்த லாக் வச்சு நம்ம லாக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா காசை வந்து எடுக்க முடியாது. லாக் திறந்தால் மட்டும்தான் இதுலேருந்து காசு எடுக்க முடியும். ஸோ சூப்பராக க்யூட்டான கலர்ஃபுல்லான இந்த மணி பேங்க் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சைட்டில் ரேட் கொடுக்குறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு டாய்ஸ் தான். சின்ன பசங்க அழகாக பீரோ மாதிரி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அழகாக விளையாடுவாங்க. நம்ம வீட்டில் பெரிய பீரோ இருக்கிற மாதிரி இது குட்டி பீரோ. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து நிறைய கலர்ஸில் வருது. ரியல் பீரோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. இதில் சின்ன ஹேங்கர் வேறு கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. நான் என் பொண்ணுக்கு இது பர்த்டே கிஃப்டாக வாங்கி கொடுத்துருந்தேன். அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் சின்ன கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியல் பீரோ மாதிரியே இருக்குது இது. வாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இது வந்து ஷாப்ஸியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்குயின் வந்து முட்டை பிடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலி நம்ம பாயில் பண்ணும்போது இதில் வச்சு நம்ம பாத்திரத்துக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா இது சூப்பராக பாயில் ஆகி வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த மைண்ட் இல்லை. ஏன்னா இது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து பாயில் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக்கோ உருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து அப்படியே வந்து ஷோ பீஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக அழகாக இந்த பென்குயின் வந்து வச்சுருக்கேன். இந்த பென்குயின் வந்து ரியல் அந்த முட்டை வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே ரியல் பென்குயின் மாதிரியே இருக்குது. இப்போ நான் முட்டை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் வீட்டை. ரியல் பென்குயின் வந்து முட்டையை பிடிச்சிருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனாலே இது பர்ச்சேஸ் பண்ணேன். இதனுடைய ரேட் சைடில் கொடுத்துருக்கேன். இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முட்டை எல்லாம் கீழே விழுகும் அப்படின்ற டென்ஷனே கிடையாது. நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது. அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வால் ஸ்டிக்கர் தான். இந்த வால் ஸ்டிக்கர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைட்டான ஒரு கலர் ஷேடிங் வந்து கொடுத்துருக்கோம் வால்க்கு அப்படின்னா இது வந்து அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சி. எங்கள் வால் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி இது எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒன்று வந்து நம்ம அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து இதனுடைய ரேட் கொடுத்துருக்கேன். ரீசனபிள் ரேட் தான். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட். நம்ம வந்து குட் வைப்ஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டும் நம்மளுடைய வேலைகளும் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதனுடைய ரேட் கொடுத்துருக்கேன் சைடில். ரீசனபிள் ப்ரைஸ் தான் இது. இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கின ப்ராடக்ட்டு. இது வந்து முட்டை வந்து சேவ் பண்ணி வைக்கிற பாக்ஸ் தான் இது.
இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி வந்து முட்டை போட்ட மாதிரியே இருக்கும். சைடில் 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. வேணும்னா அந்த ஹேண்டில் பிடிச்சி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கிச்சனுக்கு இது ரொம்பவே அழகும் கொடுக்குது. அதே மாதிரி முட்டை வந்து நம்ம அழகாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 முட்டைக்கு மேலே வந்து இது சேவ் ஆகுது. இதில் சைடில் அழகான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லான இந்த முட்டை பாட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னுடைய கிச்சனுக்கு இது ரொம்பவே அழகாக இருந்தது, அதனால் வாங்கினேன். இதில் 15 முட்டைக்கு மேலே வருது. ஸோ இந்த மாதிரி முட்டை வச்சுட்டு நம்ம மேலே வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஏர் வந்து சர்க்குலேட் ஆகுது. ஸோ அதுவும் இல்லாமல் முட்டை வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ப்ராடக்டுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதனுடைய ரேட் வந்து நான் சைடில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவும் இதே மாதிரி கொடுப்பேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.